ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம காரசாரமாக புளிப்பாக மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்புன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கோலா ஃபிஷ் வச்சு தான் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ரெசிபி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு ஆரஞ்சு சைஸில் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ கரைக்கிறத கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரசம் கரைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 20 பல்லு பூண்டு, அப்புறமா ஒரு விரல் சைஸ் இஞ்சி, மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த புளியோட கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் அதில் ஆட் பண்ணி கை விட்டு நல்லா கரைச்சி தனியாக வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி, 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெய் ரெண்டுமே கலந்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக மீன் குழம்புக்கு வெந்தயம் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பூண்டு, இது எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக நம்ம வடகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தக்காளி. ஸோ இது எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துடும். குழஞ்சி வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த குழம்பு இருக்கு இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அந்த பவுலையும் கொஞ்சம் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடலாம். ஸோ இந்த மாதிரி சலசலன்னு நல்லா கொதிச்சு வரும். அந்த டைமில் நம்ம உப்பு காரம் பார்த்துடலாம். ஏன்னா அப்போ மிளகாத்தூள் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். ஸோ உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆல்சோ நான் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே கலந்து விட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் கரண்டியில் குழம்பு எடுத்து பாருங்கள். குழம்பு ரொம்ப கரண்டியில் ஓட்டக்கூடாது. ஓரளவுக்கு குழம்பு தண்ணியாக இருக்கும் போதே நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபிஷ்ஷு மொத்தமாக அப்படி கொட்டிடக்கூடாது. குழம்புல ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து அங்கங்கே நம்ம போட்டுடணும். மூடியாச்சா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 2 கொதி அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணோம், மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் மீன் நல்லா வெந்திருக்கும். ஆஃப் த மீன் வெந்திருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா அதுக்கப்புறம் குழம்புல இருக்க அந்த சூடுலே மீன் கம்ப்ளீட்டாக வெந்துடும். பட் நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக வேக வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக மீன் உடஞ்சிரும். ஸோ அதனால் அதை பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லெண்ணெயும் 1 ஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணிவிட்டு குழம்போட கலந்து விட்டுருங்க. கலக்கும் போதுமே நல்லா இப்படி வச்சுலாம் ஃபுல்லாக கலக்கக்கூடாது. லைட்டாக அப்படி பண்ணுற மாதிரி விட்டாலே போதும். அடுத்தது சுட சுட சாப்பாடோட வறுத்த மீனோட இந்த கோலா ஃபிஷ்ஷோட குழம்பையும் நீங்கள் ஊற்றி டேஸ்ட் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சூடான ஒரு மீன் குழம்பு சாப்பிட்றதுமே ஒரு விதமான டேஸ்ட்டு தான். ஆல்சோ இதை ஒரு 2-3 டேஸ் வச்சு சாப்பிட்ற ஒரு மீன் குழம்புமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.